ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து என்னென்ன பெட்ஸ்லாம் வளர்க்கேன், என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறேன் நம்ம பெட்ஸுக்கெல்லாம், அப்படியே சில வீடியோஸ் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒபிடிஎம் ஃபுட்டு தான் நான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். நல்ல சூப்பரான ஃபுட்டு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டு தெரியாது எனக்கு. நான் இப்போ நார்மல் ஃபுட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ ஃபிஷ்ஷும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, நல்ல ஃபீடும் எடுத்தாங்க. நம்மகிட்ட நிறைய மீன் டெத் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபுட்டுவால் எனக்கு நிறைய ஃபிஷ்ஷு எனக்கு பொழைச்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஃபிஷ்ஷு காமிக்க நம்ம இவ்வளோ தான் ஃபிஷ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்மகிட்ட 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு பாக்கெட்டு எம்டியாக போகுது. நம்ம டெய்லி ஃபுட்டு மார்னிங்கும் நைட் தான் ஃபீட் பண்ணுவோம். நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நம்மகிட்ட ஒரு ஃபிஷ் தான் வளர்க்கோம். என்ன ஃபிஷ் பார்த்திங்கன்னா மாலி ஃபிஷ் நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கப்பி ஃபிஷ்லாம் வளர்க்கும் ஆசை தான். ஸோ கொஞ்சம் ஸ்டெப்பாக போகலான்னு இருக்கேன். ஸோ புது பாக்கெட்டு தான் உடைக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அதான் இப்போதைக்கு இதான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஓல்டு தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா ஆக்டிவாக இருக்காங்க ஃபிஷ்ஷெல்லாம். உங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போ நான் ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு என்ன பெட்ஸ்லாம் வளர்க்க உங்களுக்கு புரியும். நீ பாதி ஸ்கிப் பண்ண போய்ட்டுனா உங்களுக்கு இன்னுமே புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பார்க்க போயிடலாம். நான் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சின்ன டப்பா தான் வளர்க்கேன், வாளி இல்லை தான் வளர்க்குறேன். சின்ன ஃபிஷ் வளர்க்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாய் தான் வளர்க்கேன். ஃபஸ்ட் நான் நம்மள்கிட்ட 10 மாடிகளே இருந்துச்சு. ஸோ எல்லாம் டெத் ஆகிடுச்சு. எப்படி டெத் ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒழுங்காக ஃபீட் பண்ணல, அதுக்காக கண்டுக்க விட்டுட்டேன். ஸோ அதனால தான் பாதி ஃபிஷ் தான் டெத் ஆகிடுச்சு. நிறைய ப்ரீடிங் பேரும் இறந்துருச்சு. என்கிட்ட நிறைய ப்ரீடிங் பேர் வச்சுருந்தேன். சப்போஸ் அதெல்லாம் இறந்துருச்சு. சும்மா வருத்தம் தான் இருக்குது. இப்போதைக்கு பாதி 2 ப்ரீடிங் இருக்குது. அது நான் குட்டியில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில், நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ப்ரீடிங் விட்ருக்கோன்னு. ஸோ நான் ஒரு ப்ரீடிங் விட்டது இல்லை. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு போடல, நைட் நேரம் ஆகுது. ஃபுட்டு போட எப்படி திங்குது பாருங்கள். ஸோ நல்லா ஆக்டிவ் தான் இருக்கான் ஃபிஷ்ஷெல்லாம். ஸோ இன்னும் நான் கப்பி ஃபிஷ் இறக்கணும்னு வச்சுருக்கேன். கப்பி அப்புறம் குட்டி ஃப்ளோரான்லாம் வாங்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கண்டிப்பாக வாங்கிடுவேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மற்ற மாலி ஃபிஷ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வீடியோ அவ்வளோ போடல, அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கும் என்ன கடுப்பாக தான் ஆகும், நான் போட்டுட்ருக்கான்னு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டெப்பாக போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த நம்ம மாலி ஃபிஷ்ஷு செட்டப்பு எப்படி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுவரை சப்போர்ட் வரும்னா எதிர்கூட பார்க்கல, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்க, அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன கனெக்ட் போடலான்னு கொஞ்சம் யோசிக்க மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட்னா ரொம்ப ஓகே தான். நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் தான். நான் கூட எதிர்பார்க்கல நீ இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. நான் சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் எனக்கு ஆசை தான். அதை போட்டது உங்களுக்கும் பார்க்கவே கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வீடியோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டேன். எப்போவாச்சும் 2 வீடியோ ஒரு தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்பட்டு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கட்டுப்பட்டோ எப்படிலாம் பாருங்கள், சூப்பராக தான் இருக்காங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டு தான். ஸோ ரீசெண்டாக கேஜி க்ளீன் பண்ணேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணல. ஸோ அடுத்த தான் க்ளீன் பண்ண வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தாலே சூப்பர் பேட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டு. இதெல்லாம் டெய்லி தினையும் வாட்டும் டெய்லி கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணி தான் போவேன். ஸோ நல்ல குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். இது பயிர் ஊற வச்சு கொடுக்கணும், அப்புறம் புதினா மல்லி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ என்னால் வெளியே போக முடியல. அதனால தான் நான் வேலைக்கு போய்ட்டு வந்ததே அப்படியே டயரில் படுத்துருவேன். தினையும் வாட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். கரெக்ட் டைமுக்கு இதுக்கு சேஞ்ச் பண்ணி விட்ருவேன். நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. நானும் நினச்சேன். ஸோ நல்லா ஆக்டிவாக இது வாங்கி ஒரு மாதம் ஆக போகுது. கட்டுப்பட்டு வாங்கி நிறைய பேர் கட்டுப்பாட்டுக்காகவே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு. பட்டு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து காமிக்க உங்களுக்கு எப்படி இருக்கான்னு. ஸோ கூண்டுக்குள்ளே நம்ம கையெல்லாம் பழகிட்டான். கூண்டு விட்டாலே ஓடிடுவான் பாருங்கள். காமிச்சாலே போதும் கூண்டுக்குள்ளே பறந்து போயிடுவான். ஸோ நம்ம பட்டு அவ்வளோ வரமாட்டான், சவுடி சேர மாட்டான். எனக்கு பட்டு தான் ரொம்ப பிடிக்கும், கட்டு அவ்வளோ பிடிக்காது எனக்கு. பட்டு தான் எனக்கு பட்டு ஃபேன் தான் நான் வந்து. ஸோ நீங்கள் என்ன ஃபேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்வேஸ் பட்டு ஃபேன் தான். கட்டு கூட அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டா. ஆனால் பட்டுன்ட்டு நல்ல மிங்கிள் ஆகிட்டா. ஸோ அதான் ரீசனு. ஸோ நல்லா ப்ரீடிங் ஆகிருக்கு. எப்போ எக்கு வைக்க தெரில, எக்கு வச்சு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கொடுக்க மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் இருக்குமா இருக்காது எனக்கே தெரில. சரி என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் ரீசன் தான் சேல் பண்ணலாமல் வச்சுருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். கொடுக்கணும் இல்லையான்னு தெரில எனக்கு. ஸோ ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஃபீஷியல் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் ஜாயின் பண்ணுங்கன்னு நம்புகிறேன்.
நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. இன்ஸ்டாவில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். நான் எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க. நான் முடிஞ்சளவு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். புதுசாக கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன். புதுசாக மீனும் இறக்க போகிறேன். கண்டிப்பாக நான் இறக்கிடுவேன். இறக்கும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். என்ன ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலி ஆல்ரெடி இருக்குது. கப்பீஸ் தான் இறக்கணும்னு வச்சுருக்கேன். அதுமாதிரி நம்ம மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்க்கலாம்.